கீவேர்ட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அண்ட் கீவேர்ட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கீவேர்ட் பிளானர் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கீழே அது ரிலவெண்ட்டாக என்ன மாதிரிலாம் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி சர்ச் ரிலேட்டட் டேர்ம்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் காம்படிட்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அதையும் கன்சிடர் பண்ணுவோம். எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் கீவேர்ட் பிளானர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லாமே ஃபைன். முதல்ல வந்து நீங்கள் ஓவராக டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு முதல்ல கீவேர்ட்னாலே என்னென்னு தெரியல, முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்றதை போகலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்டில் யோசிப்பீங்க. அது 100% ட்ரூ. ஃபஸ்ட்டு கீவேர்ட்னால் என்னன்னு பார்ப்போம். கீவேர்டுன்றது எதுவும் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸோட ப்ராடக்டோ சர்வீசஸ் இல்லை ஒரு பிஸ்னஸை கூகுளில் அவங்களோட கஸ்டமர் என்ன மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்களோ அந்த டேர்ம்ஸ் பேர் தான் கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கஸ்டமர் கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் சென்னை, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டார்கெட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பிஸ்னஸோட ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸை கூகுளில் அவங்களோட கஸ்டமர் எப்படி சர்ச் பண்ணுவாங்க, ஸோ கூகுள்ன்ற விட சர்ச் என்ஜினில் எப்படி சர்ச் பண்ணுவாங்க, என்ன மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்களோ அதுதான் கீவேர்ட்ஸ். கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அதில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு பிளானிங் கீழே கீவேர்ட் பிளானாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்கவர் நியூ கீவேர்ட், செகண்ட் கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட். கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருந்து அதனுடைய சர்ச் வால்யூம் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், விச் மீன்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ அப்போ என்னோடய சர்வீசஸை அந்த பர்டிகுலர் லொக்கேஷன், நான் என்ன லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ணுறனோ அந்த லொக்கேஷனில் எப்படி கஸ்டமர்ஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்கன்ற டேட்டா தான் எனக்கு தேவை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃபியூ கீவேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன், தென் லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். என்னோடய டார்கெட் லொக்கேஷன் சென்னைன்னு நான் சென்னை செலக்ட் பண்ணுறேன். கெட் ரிசல்ட்ஸ். நவ் நமக்கு ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வால்யூம் ஃபார் கீவேர்ட்ஸ் சர்ச் டேர்ம்ஸ்க்கு நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இப்படி பார்க்கறதுன்றது கொஞ்சம் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கா, ஸோ அதனால் நான் டவுன்லோட் பண்ணுறேன் CSV ஃபைலாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம். தேவையில்லாத காலம்ஸ்னு சொல்ல முடியாது, நமக்கு தேவையான காலம் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். கீவேர்ட் செலெக்ஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணும். பட் இப்போ நான் சிம்பிள் ப்ராசஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்போ என்னோடது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். நான் இப்போ இந்த கேம்பெயின் என்ன பர்பஸ்க்காக ரன் பண்ணுறேன், யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இல்லை சர்வீசஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சர்ச் பண்ணும் போது என்னோடய ஆட் அப்பியர் ஆகணும். ஸோ தட் ஆட் அப்பியர் ஆகும்போது அவங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்கொயரியை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் என்கொயரி வரும்.
நான் என்னோடய டீம்கிட்ட சொல்லி பேசி அதை வந்து ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ். இது சர்வீசஸ்க்கு. இதுவே ட்ரைனிங்க்குன்னா whoever people searching ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் வடபழனி அப்படி சர்ச் பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ணும்போது என்னோடய ஆட் அப்பியர் ஆகணும். கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி ஒன்று டைரெக்டாக காலும் பண்ணலாம், இல்லை என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். பேசிக் என்னென்னா என்கொயரி உள்ளே வரும், தென் என்னோடய கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் டீம் கால் பண்ணி பேசுவாங்க. என்கொயரி சப்மிட் பண்ணவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க ட்ரைனிங் கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ். ஸோ இந்த செகண்ட் செக்ஷனில் என்னோடய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ட்ரைனிங்க்கு என்கொயரியை ஜென்ரேட் பண்ணுறது. அப்போ நான் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் இன்டென்ஷனோட சர்ச் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ன்றது என்னென்னா உங்களோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இப்போ நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்க்கு அந்த சர்வீசஸை தேடுறவங்களுக்கு நான் ஆடை பொசிஷன் பண்ணணும். ட்ரைனிங்க்கு தேடுறவங்கள என்னோடய ஆடை பொசிஷன் பண்ணணும். அந்த மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டை டிஃபைன் பண்ணுங்கள். கோர் கீவேர்ட்ஸ், ஏன்னா இதுதான் பேசிக். இதை தவிர்த்து மீதி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் சர்ச் பண்ணாலும் தட் இஸ் ஃபைன். பட் கோர் கீவேர்ட்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து சர்ச் ரிலேட்டட் டேர்ம்ஸில் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது வேறு என்னென்ன காம்பினேஷன்ஸில் ஆட் பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈவன் அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஆடுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கிட்ட இருக்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்லேருந்து நமக்கு தேவையான கீவேர்ட்ஸை லிஸ்ட் பண்ணுவோமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய மெயின் இன்டென்ஷன் என்னோட சர்வீசஸை யார் தேடுறாங்களோ அவங்க தான் நான் டார்கெட் பண்ணணும். அப்போ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒரு சர்வீசஸை தேடுற மாதிரியான கீவேர்டாக தான் இருக்கணும். ஓகே, இந்த கீவேர்ட் லிஸ்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நியர் மீ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ அதை மட்டுமே எடுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கரெக்டான கீவேர்ட்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது நான் செலக்ட் பண்ண கீவேர்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் கீவேர்ட்.
எனக்கு கேம்பெயின் ரன் பண்ணும்போது சர்ச் டேர்ம் ரிப்போர்ட்ஸில் வேறு என்னென்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் சர்ச் பண்ணுறாங்கன்ற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணி நம்ம வேணும்னா அதை கீவேர்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.